திருச்சி மாவட்டம் போசம்பட்டி ஊராட்சியில் பல ஆண்டுகளாக நூலகம் மூடப்பட்டு கிடக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், இந்த நூலகம் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலகம் குறித்து அப்பகுதி மக்கள் கூறுவது என்ன? நூலகம் தரப்பில் என்ன மாதிரியான தகவல்கள் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றன? சொல்லுங்க. அதாவது திருச்சி மாவட்டத்தில் 404 ஊராட்சிகள் இருக்கின்றன. இந்த 404 ஊராட்சிகளும் குறிப்பாக இதே ஒரு பல சூழல் தான் இருப்பதாகத்தான் கலாய்வின் மூலமாக தெரிகிறது. பார்க்கலாம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி அதாவது அந்தநல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட போச்சம்பட்டி ஊராட்சியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உதாரணம் தான், இது ஒரு நூலகம் தான், ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம். பல நூலகங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் பல இடங்களில் இது போன்ற ஒரு அவல சூழல் தான் காட்சியளிக்கின்றது. இங்கே 2007 to 2008 அந்த நிதியாண்டில் இந்த நூலகமானது கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருந்தாலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை எந்தவித ஒரு பராமரிப்பும் இல்லாத ஒரு சூழலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இங்கு பணிபுரிந்தவர்கள் ஒரு கட்டத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதன் பிறகு இப்போது இது வரைக்கும் இங்கே அதுக்கான ஆட்கள் பணியாளர்கள் போடவில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மின்சாரங்கள் கூட அங்கே இல்லை. அதாவது இபி பில் கட்டினாங்களா இல்லை அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஒரு 1.5 மணி நேரமாக இருக்குது. இருப்பினும் இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தை சேர்ந்தவர்களோ ஊராட்சி மன்ற செயலாளர்களோ யாருமே வரல அப்படிங்கிறது தான் இன்னொரு அவலமான ஒரு சூழலாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இடங்களை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு கட்டிடம், ஒரு ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கட்டிடம், ஒரு அரசாங்க பணத்தில் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது? ஏன்னா உள்ள கூட்டி பல வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஏன்னா புக்கு எதுவுமே அடுக்கி வைக்கல. எல்லாமே ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். டேபிளில் அவ்வளோ குப்பை படிஞ்சிருக்குது. ஏன்னா அப்போ தெரியும் எத்தனை வருஷம் அதை மூடி வச்சுருக்காங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா, இந்த இது நூலகத்தை திறக்கணும். திறந்தால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பயனுள்ள விஷயங்களாக அமையும். ஏன்னா ஒரு தினசரி பத்திரிகை படித்தாலோ இல்லை வார பத்திரிகை படித்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஐயா வணக்கம். இப்போது ஏங்க அந்த இது கட்டிடம் ஏன் மூடி வச்சுருக்காங்க ஐயா? சொல்லுங்கள். ஆள் இல்லை ஐயா, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால சாத்தி கிடக்குது. அது 10 வருஷமாக கிடக்குது. நீங்கள் இங்கே ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க, முன்னாடிலாம் ஊராட்சி செயலர்கள் இருப்பாங்க அப்படின்றப்போ அவங்கள்ட்ட சொன்னீங்களா ஏன் அது மூடி வச்சுருக்கேன் என்னன்னு கேட்கல. அதெல்லாம் ஒருத்தர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. இங்கே அவங்க சொன்னால் இங்கே எடுக்கிறாங்க. நம்ம பேச்செல்லாம் நம்ம வேலையை வச்சு அம்பலத்துக்கு ஏறாது. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது கிடக்குது. உங்கள் ஊரில் நிறைய பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்றப்போ இது எவ்வளோ இது பயனுள்ள விஷயமா இருந்திருக்கும். மூடி இருக்கிறது ரொம்ப நாளாக பயனுள்ளதாக தான் இருந்தது. அப்புறம் இல்லை, இப்போ அது பாட்டு கிடக்குது. ஒன்றும் மூடி கிடக்கு. எதையும் பார்க்க முடியல. அப்புறம் என்ன சொல்லணும்னா இல்லை நீங்கள் வாங்கப்பா சொல்லுங்கள். என்னங்க இப்போ இல்லை எவ்வளோ நாளாக மூடி இருக்குன்னு ஐயா சொன்னாங்க. அதை தாண்டி என்ன காரணங்கள் என்ன சொல்கிறாங்க? காரணம் என்ன சொல்கிறாங்க? காரணம் என்ன, ஆள் இல்லை. ஒரு பையன் இருந்தப்பில் அந்த பையன் இறந்துட்டார். இறந்த பிற்பாடு ஆளும் போடல ஒன்றும் போடல. அது பூட்டியே கிடக்குது. இங்கே இப்போ தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ தலைவர்கள் இல்லை. இப்போ இல்லை. இப்போ இந்த ஊராட்சி செயலர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்கவே யாரும் வர்றதை காணாங்க. ஒருத்தர் வர இந்த கிளர்க்கம்மா ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ அவங்க என்னைக்கான வருவாங்க, இங்கே பார்ப்பாங்க. அப்புறம் யாரும் எத்தனைக்கு யாரும் பார்க்கறது இல்லை. அதை அவ்வளோதான் இங்கே நடக்கிறது. அப்புறம் என்னத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்? இல்லை இப்போ இங்கே அப்படி சரி செயலர்கள் இல்லை, இங்கே தலைவர்கள் என்ன வச்சுப்போம். இங்கே ஒன்றிய கவுன்சிலர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னீங்களா? சொல்லையா, யார்ட்டையும் சொல்ல. வேளாண் மக்களுக்கு விவரம் தெரியாது. நாங்கள் இந்த இவ்வளோ விவரம் எங்களுக்கு தெரியாது. கிராமத்தில் ஏதோ தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம். எங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த விவரம். ஆமாம், தெரிஞ்சது தான் நாங்கள் சொல்ல முடியும். தெரியாது. நாங்கள் போய் யாரை பார்க்குறது? கவுன்சிலரை பார்க்கணும், மாவட்டத்தை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் பார்க்க முடியும். தெரியாது, நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் தெளிவாக விவரம் தெரிஞ்சவங்கன்னா அதை பேசலாம். நாங்கள்லாம் வயலில் அங்கிட்டு அணைஞ்சிட்டு ஏதோ கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறப்ப அங்கே அலைகிறோம். அதனால் ஒன்று. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? உங்களுக்குலாம் பசங்க பிள்ளைங்க இருக்காங்களா? இருக்குது. என்ன படிக்கிறாங்க? காலேஜ் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு இது எதுவும் பயனுள்ளதாக இருக்காதா? வரமாட்டாங்க. அதெல்லாம் வராதுங்க. ஏன் வரமாட்டாங்க?
அதை தான் பூட்டி கிடக்குதே, அதை பெருசு பண்ணாமல் விட்டாச்சுங்க. இல்லை இப்போ உள்ள நீங்கள்லாம் போயிருக்கீங்களா? புக்கெலாம் நிறையா இருக்குது, புக்கெலாம் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. தான் இருந்தது. இப்போ பூட்டி கிடக்கிற போய் யார் பார்க்குறா, யார் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இந்த கதவை திறந்து பார்த்தா அவ்வளோ புக் இருக்குது, அது வேஸ்ட்டாக தானே போகுது. அது இது எனக்கு அதுதான் கேட்குறேன், திரும்ப திரும்ப நான் கேட்குறது அதான். ஏன் வந்து வேஸ்ட்டாக போகிறத கேட்க மாட்டீங்களா? ஓட்டு போடுறீங்கல்ல? ஓட்டு போடுறேன், வந்தாங்க ஓட்டு போடுறாங்க, போட்டாச்சு, அவ்வளோ. யார் பார்த்தா அதை போய் ஏதோ வந்த நேரம் இருந்தால் படிப்போம், இல்லைன்னா இல்லை. இப்போ இதுக்கு வந்து டெய்லி வந்து இதுக்கு வந்து பணம் ஏதாவது வந்து செய்தித்தாள் வாங்குறதுக்கு அந்த புக்கு வாங்குறதுக்குலாம் டெய்லி பணம் கொடுக்குறாங்களே, அரசாங்கம் கொடுக்குறாங்களே. அது யாருக்கிட்ட கொடுக்குறாங்க தெரியாது, அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இறந்து எங்கண்டேன், எங்கள் கிராமத்தில் இருக்காங்க, எங்கள் காடு கரையாக ஆடு மாட்டை பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இது வாங்குறாங்க நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லையா. இல்லை அதான் இப்போ அதுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இது உங்கள் பணம் தான். இதாவது இப்போ வந்து உங்கள் இது வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் எங்கே இருக்குது? இங்கே அது இருக்குது, மேற்கு அங்கே கட்டிக்காங்க. இப்போ ரோட்டுக்கு அங்கே கட்டிக்காங்க. இப்போ முன்னாடி இங்கே இருந்தது, இப்போ அங்கே கட்டியிருக்காங்க. அங்கே திறந்தாச்சு, அங்கே இருக்கா போயிருப்பாங்க. அங்கே தான் போய் பார்க்கணும்னா இங்கேலாம் ஒன்றும் பார்க்கறதுக்கு வேலை இல்லை. முன்சிபல் ஆஃபீஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ வந்து தலைவர் இல்லை, அது ஓகே. இப்போ இந்த கவுன்சிலர்லாம் நின்றுப்பாங்க, வார்டு கவுன்சிலர்லாம் நின்றுப்பாங்கல்ல, அப்போ அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சொல்கிறத காணோம், யாரும் பார்க்குறத காணோம், சொல்கிறதையும் காணோம், இங்கே வர்றதும் இல்லை. ஆமாம், ஒருத்தர் வர்றதை யாரும் கவுன்சிலர் இங்கே வந்தாங்களா? ஒரு ஆள் ஒருத்தர் வரல. இப்போ பெருந்தலைவர் இருந்தார் ஒன்றியத்துக்கு, அவர் இங்கே இந்த லைட்டு வந்து போட்டு போனதோட சரி, திருப்பி வரதில்லை. அப்படி யார் வர்றாங்க? சொல்லு. ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நீங்களும் இந்த ஊர் பகுதியை சேர்ந்தவங்களாம் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது கட்சியில் இருக்கீங்களா? இல்லை இப்போ இங்கே வந்து எப்படி இப்போ ஏன் இது வந்து மூடி வச்சுருக்கோம், என்ன காரணம்? இது என்ன மேட்ருன்னு தெரியல சார், ஆனால் மூடியே தான் இருக்குது. இதுக்கு சரியான பராமரிப்பு இல்லை, ஆள் இல்லை, ஆள் போடல. கேட்டால் ஆள் போடலங்கிறாங்க, ஆனால் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. அது நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். இல்லை இப்போ உங்கள் ஊரில் நிறைய பசங்க இருப்பாங்க, இப்போ படிக்க போகணுன்னா எங்கே போகிறாங்க? ஒரு செய்தித்தாள் படிக்கணும்னா எங்கே போகிறாங்க? எங்கே சார், இந்த மாதிரி டீ கடை பக்கம் தான் போய் செய்தித்தாள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நியூஸ் எல்லாம் பார்க்க முடியல. உண்மையிலே இது ஃபுல்லாக யூஸ் ஆகுறது தான். இது என்னன்னு தெரில, என்ன ரீசன் தெரில, ஆனால் மூடியே இருக்குது 10 வருஷமாக. அது நீங்கள் தான் ஐயா தான், நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல வழியை. அவ்வளோ புக்கு இருக்குது, அவ்வளோ புக்கும் காசு போட்டு வாங்கியிருப்பாங்க, எதுக்குமே பயன் இல்லாமல் இல்லை. எடுத்து யாருக்காவது கொடுக்கலாம்ல, அதையாவது இல்லை அவர் கேட்கும்போது இந்த ஊராட்சி செயலர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? போய் கேட்டேன் சார், அதுக்கு என்ன ஆள் போடலங்கிறாங்க. நம்ம எப்போ ஆள் போடுறதுன்னே தெரியல. அதான் என்ன காரணம் சொல்கிறேன், அதைத்தான் தெரியல சார். அதான் காரணம், ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, அது என்னன்னு தெரியல. அதை நீங்கள் தான் பார்த்து இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி நூலகத்தை திறக்கிறப்பல ஏற்பாடு பண்ணணும். ஆமாம், வழி வகுத்து கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களாம்மா? நீங்கள் இங்கே வாங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். அது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்களா? 8வது வரையும். இந்த வந்து உங்கள் ஊர் இது, உங்கள் ஊரில் வந்து நூலகம் வந்து எவ்வளோ வருஷமாக மூடி இருக்கு, ஏன் மூடி இருக்குன்னு எதாவது கேட்டிங்களா? இல்லைங்களே, கிராமனால யாரும் இதுவும் கண்டுக்கிறது இல்லை. கிராமத்தில் இருக்கிற மனுஷன் தானே, மனுஷனே. அவங்க முன்னே நின்று தலைவர் இருந்தாங்க, அவங்க எடுத்து முன்னேற்பாடு செஞ்சு வச்சுருக்கணும். அவங்க எதுவும் பண்ணலை. இல்லை ஊர் மக்கள் எதுவும் படித்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இப்போ டிகிரிலாம் படிச்சிருக்கிறாங்க. அவங்க எதுவும் முன்னே நின்று பார்த்துருக்கணும், அவங்களும் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒரு 8வது படிச்சிருக்கீங்கன்னு இப்போ அப்படின்றப்போ நல்ல படிப்பு தான், நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து இன்றைக்கி செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பரை பார்க்கலாம், வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறப்போ ஒரு பேப்பரை பார்க்கலாம், ஒரு வார பத்திரிக்கை பார்க்கலான்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறத காட்டிலும் இங்கே ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்றப்ப ஏன் நீங்கள் சொல்லி திறக்க சொல்லாமல, ஒரு பெண்களாக சேர்ந்து சொல்லாமல? நம்ம மகளிர் குழு மட்டும் வச்சுருக்கீங்களே, அதில் மட்டும் காசு வாங்குகிறோம், நம்ம ஏன் வந்து இதை கேட்குறதில்ல? ஏற்றுக்கிறது இல்லை சார், ஊராட்சி செயலாளர் வந்து சரியில்லை. நம்ம மகளிர் கூட வச்சுருக்கோம், கரெக்டாக காசு கேட்குறோம், வங்கியில் போய் கரெக்டாக வந்து பணத்தை வாங்குகிறோம். ஏன் நூலகம் இருக்குது, இது உங்கள் காசில் கட்டப்பட்டது தான் அப்படின்ற உரிமை கேட்கணுமா? அது அவங்களுக்கு தெரியணும்ல. செயலாளர் இருக்கிறாங்க, தலைவர்னாங்க, இவர் துணைத் தலைவர் இருந்தாங்க, நம்பர் இருந்தாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அது அவங்க முன்னேற்பாடு செய்யணும்ல. நம்ம ஊர் மக்கள் நல்லா செய்யணும் தானே சார் செய்யணும். அவங்க எதுவும் செய்யாமல் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தான் வந்து அவங்கள கொண்டு வர்றோம். அவங்களே எனக்கு என்னன்னு இருக்கிறப்ப மக்கள் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும்? நாங்கள் ஒரு தொண்டர்கள், மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்கள மீறி செயலாளர் தான் இதுக்கு பொறுப்பு முழுக்க.
அவர் எனக்கு தெரியாதுங்கிறாரு ஒரே பேச்சில். அதுக்கு தான் செயலாளர்னே பேர் அதுக்கு தான் மாற்றினாங்க. செயல் அங்கே அதுக்கு ஊராட்சி அலுவலர் தானே. ஆமாம், அவரே எனக்கு தெரியாதுங்கிறப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும்? பிடிஓட்ட கேட்டிங்களா, என்ன சொன்னாங்க? இல்லை, பிடிஓவில் கேட்கல. இவரே சரியில்லைங்கிறப்ப பிடிஓ என்ன சொல்ல போகிறாரு? பிடிஓ உங்கள் பக்கத்து ஊருக்காரர் தான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், இதை பற்றி நாங்கள் இன்னும் அவர்கிட்ட சொல்லலை. உள்ளூர்காரர் தான் செயலாளரும், அவரே எல்லாருமே உள்ளூர்காரங்க தான். அவரே கண்டுக்க மாட்டேங்கிறப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும்? ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொஞ்சம் நன்றி. அதாவது நீங்கள் இது முழுமையாக கேட்டிருப்பீங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிலை, அதாவது இருக்கிறாங்க ஆனால் வந்து எதுக்கும் பயன்பெறாமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்க பணம், அதாவது வந்து மக்களுடைய வரி பணத்தில் வந்து தற்போது வந்து நூலகம் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் அவ்வளவு புத்தகங்கள் வந்து உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க. இருப்பினும் எதற்கும் பயன் இல்லாமல் ஒரு 10 வருடமாக அது வந்து இந்த பூட்டப்பட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். இது ஒரு அவலமான ஒரு சூழல் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது போல் இங்கே வந்து இந்த மாதிரி தான் ஒரு நிலை இருக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஊராட்சிகளை பார்க்கும்போது பெரும்பாலான ஊராட்சிகளும் இதே நிலை தான். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம் சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேறு ஆஃபீஸ் யூஸ் ஆகும், இல்லைனா வந்து ஆடு மாடு கட்டி வச்சுருப்பாங்க, இல்லைனா வந்து அது பூட்டை போட்டு வச்சுருப்பாங்க, இல்லைனா உள்ள புக்கு இருக்காது, உள்ள ஈபி இருக்காது. அது மாதிரி பல காரணங்கள். அதாவது எதற்காக இந்த திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறனோ அந்த நோக்கமே தற்போது வந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி தான் சொல்லணும். இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு இது கவனம் எடுத்து இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த கலாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. திருச்சி மாவட்டம் போசம்பட்டியில் உள்ள நூலக கட்டிடம் பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நூலக கட்டிடத்தை எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், நூலகம் குறித்த விழிப்புணர்வு அந்த மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்தும், உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருந்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த நூலகத்தின் மீது கவனம் செலுத்தி இருக்கிறார்கள், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து அந்த கிராம மக்கள், அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் அந்த நூலகத்தின் நிலையையும் நீங்கள் காட்சிப்படுத்தினீங்க. நன்றி அருண்குமார்.